ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சந்திக்கிற ஒரு விதம் இருந்திருக்கும். அந்த சந்திப்பில் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? AD 32 AD 32 AD 34 வரைக்கும் அவருடைய மனம் திரும்புதல், அவருடைய ஆரம்ப ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். சரிங்களா? AD 32 அவர் ரட்சிக்கப்பட்டார். சரியா? நமக்கு தெரியும் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னு. யாருக்கு தெரியும் எப்படி சவுல் ரட்சிக்கப்பட்டார்? ஓகே, டமஸ்கஸ் சாலையில் அந்த பாதையில் அவர் போகும்பொழுது அவர் ஒரு பிரகாசமான ஒளியை கண்டு என்னாச்சு? அப்புறம் அந்த ஒளியை பார்த்து கண் பார்வையை இழந்தார். அந்த ஒளியிலேருந்து ஒரு குரல் சொல்லி, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அவருக்கு என்னது ஒரு ஆர்டர் வருது, நீ எனக்காக அநேக பாடுகள் படுவாய், நீ என் சுவிசேஷத்துக்காக நீ அநேக பாடுபடுவாய் அப்படி சொல்லி அவருக்கு ஒரு கமிஷன் வந்துச்சு. இதுதான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சந்திக்கிற ஒரு விதம் இருந்திருக்கும். அந்த சந்திப்பில் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்?